நான் வந்து இன்றைய தலைப்புக்காக பேசுறதுக்கு ஒரு ஸ்லைட் ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்தேன். ஏன்னா எனக்கு அவ்வளவா பேசும் பொழுது தமிழ் வந்து சற்று முன்பு பேசினவங்க மாதிரி வராது. அப்பயும் நான் மேனேஜ் பண்ணுறேன். என்னுடைய தலைப்பு என்னன்னா வணிகத்துறை மேம்பாட்டில் பெண்கள். நான் ஸ்லைட் பாவிக்காதனால என்னுடைய கதையை உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நான் ஒரு பிஸ்னஸ் உமன், வணிக பெண். அது எப்படி ஆனேன், எனக்கு யாரும் ஒரு முக்கிய ஊற்றுக்கோளாக இருந்தாங்க, அதுக்கெல்லாம் வந்து ஒரு கதை இருக்குது. நான் வந்து சுமைப்பட்டாணியில் பிறந்து தமிழ் பள்ளியில் படித்து 14 வயதில் கோலாலம்பூருக்கு வந்தேன். ஆனால் நான் வரும்பொழுது எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது. தமிழ் பள்ளியில் படித்தா அவங்களுக்கு அவ்வளோவா இங்கிலீஷ் பேச தெரியாது. அப்போ நான் ஃபார்ம் 2ல் ஐயப்பனா கேர்ள்ஸ் ஸ்கூலில் சேரும் பொழுது ஒரு 2 வருடம் பேசாமையே இருந்தேன். காரணம், நான் பேசினா அது ஏதாவது தப்பாக இருக்குமே, என்னை பார்த்து சிரிப்பாங்களே அப்படின்ற ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம். அதில் மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை. எல்லாருமே கோலாலம்பூரில் இங்கிலீஷ் தான் பேசுவாங்க இல்லையா. அப்போ நான் மலாய் பேசும்போது கூட கெடாவில் உள்ள மலாய் வந்து கோலாலம்பூர் உள்ள மலாய்க்காரங்களுக்கு பண்ணியாக இருக்கும். அந்த குயவை வந்து நாங்கள் சிச்சோக் சொல்லுவோம். அப்புறம் நிறைய வார்த்தைகள் வந்து நான் அந்த மாதிரி பேசும்போது எல்லாம் சிரிப்பாங்க. அதனாலேயே நான் வந்து பேசாமையே இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இன்று உங்கள் முன்னுக்கு எப்படி நான் நிற்கிறேன்னா, 1996ஆம் ஆண்டு கிறிஸ்தா பாலர் பள்ளி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிறிஸ்தா பாலர் பள்ளியோட கோ-ஃபவுண்டர் நான். அதில் வந்து 120 கிண்டர் கார்டன்ஸ் ஆல் ஓவர் மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நாங்கள் வச்சுருக்கிறோம். அது அந்த மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு வந்ததுக்கு நான் ஒரு கோ-ஃபவுண்டர். ஆரம்ப காலத்தில் என்னுடைய படிப்பு முடியல. SCPM முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கிறிஸ்தா ஆரம்பிச்சு சொன்ன கல்யாணம் பண்ணி என்னோட ஆரம்ப கால வேலையே ஒரு பாலர் பள்ளி டீச்சர். ஒரு பாலர் பள்ளி டீச்சர் வேலை செஞ்சீங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, மற்ற இடத்துல எல்லாம் வேலை கிடைக்கல, அதனால பாலர் பள்ளியில் வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு ஒரு தாழ்வா பார்ப்பாங்க. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அந்த என்ன சொல்லுவாங்க, குழந்தைய வளர்க்குற அந்த தொட்டியில் ஆடுற கைகள் தான் இந்த தலைவர்களை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்றதற்கு ஏற்ப ஒரு பாலர் பள்ளியோட ஆசிரியருக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்குது தெரியுமா? அந்த பொறுப்பை நாங்கள் சிறு ஊதியத்தில் செய்கிறோம். நான் வந்து பாலர் பள்ளியில் சேரும்போது ஒரு நாள் முழுதும் மண்டே டு ஃப்ரைடே வேலை செஞ்சு ஒரு 380 வெள்ளி தான் சம்பளம். ஆனால் அதை வந்து நம்ம ஏற்றுக்கொண்டு வேலையில் எந்த ஒரு அசல் சௌகரியத்தை காமிக்காமல் வேலை செய்யறது தான் ஒரு பாலர் பள்ளி டீச்சரோட வேலை. ஸோ இந்த மாதிரி நான் பாலர் பள்ளியில் படித்து கொடுத்து கொண்டே 1996ஆம் ஆண்டு கிறிஸ்தா என்ற ஒரு ஃப்ரான்ச்சைஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு சிஸ்டம், மேனுவல் அத்தனையும் செய்து விடிய செய்து அந்த வேலையை முடித்து துன் மகாவீர டைமில் கிறிஸ்தா வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸோ மலேசியன் லோக்கல் ஃப்ரான்ச்சைஸோ அந்த மாதிரி ஆகிறதுக்கு நான் ஒரு முக்கிய காரணமாக இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 80க்கு மேற்பட்ட பாலர் பள்ளிகளை மேனேஜ் பண்ணுற ஒரு மேனேஜிங் டைரக்டராக இருக்கும் பொழுது என்னுடைய தம்பி வந்து CEO, நான் வந்து மேனேஜிங் டைரக்டர். அவர் சில நேரம் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் என்கிட்ட என்ன சொல்லுவார்னா, இது வந்து ஒரு பசார் மலம் பிஸ்னஸ் இல்லை, நீ பேசும் பொழுது ஒரு ப்ரொஃபஷனலாக பேசணும் அப்படின்னு. எனக்கு 5 வயது அவர் வந்து அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்ததுனால அவர்
அவர் அந்த மாதிரி சொன்னார். அன்று நான் முடிவு செய்தேன் அவரை விட கூட படிக்க வேண்டும் என்று. உடனே அப்போ வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி 4 பிள்ளைங்க இருக்காங்க. இப்போ எனக்கு 2 பேர பிள்ளைங்களும் இருக்காங்க. ஓகே, ஸோ அந்த டைமில் 2003 MBA செய்யறதுக்கு MBA படிக்கிறதுக்கு நான் போய் ஹெல்த் யூனிவர்சிட்டியில் என்ரோல் பண்ணேன். 4 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ணிக்கிட்டு இரவில் அசைன்மெண்ட் செய்து 2005ஆம் ஆண்டு என்னுடைய MBA முடித்து மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படி ஆனதுக்கு அப்புறம் ஒரு மீட்டிங்கில், ஸோ நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு ஒரு இலக்கு அடையணும்னா உங்களுக்கு ஒரு தெரியணும். நிறைய பேர் இன்னைக்கு காலையில் பேசினாங்க, செல்ஃப் டிசிப்ளின் வேணும். அதுக்கு மேலே நம்மளுடைய இலக்கு நம்மளுக்கு அது பெரிதாக தெரியணும். உங்களுக்குலாம் ஒன்று தெரியுமா, நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு ஒய்ஃபா ஒரு தாயா வீட்டில் இருக்கும் பொழுது அந்த வேலையை ரொம்ப கவனிக்கணும் அப்படின்னு வீட்டில் இருக்க சொல்லுவாங்க. ஆனால் ஒரு தாயாகவும் ஒரு மனைவியாகவும் அந்த வேலையை செய்து கொண்டே நம்ம பெரிய படிப்பை படிக்கிறோம், பெரிய வேலையை செய்கிறோம் அப்படின்னு இருக்கும்போது நம்மளை பார்த்து வளர்கிற நம்ம பிள்ளைகள் நம்ம வந்து ஒரு முன் மாதிரியாக இருப்போம். ஆமாவா இல்லையா? அவங்க அம்மா வந்து இப்படி இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய மூத்த மகள் வந்து ஒரு ஸ்பீச் தெரபி, 2வது மகள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அவர் ஒரு ஃபில்மிங் எடிட்டிங்கில் ஒரு டைரக்டராக இருக்கிறாங்க. 3வது மகள் சைக்காலஜி படித்துவிட்டு என்னுடைய கிண்டர் கார்டனை நடத்திட்டு இருக்காங்க. 4வது மகள் அவங்களும் ஃபில்ம் எடிட்டிங் செஞ்சுட்டு ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனியில் பெரிய வேலையில் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து அவங்கவுங்க தொழிலில் நல்லா செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு முதல் மாதிரி அந்த ரோல் மாடல்னு சொல்கிறது வந்து முதலில் ஒரு தாய். அம்மாவா இல்லையா? ஸோ அந்த தாய் வந்து என்றைக்குமே தன்னை குறைவாக நினைக்கக்கூடாது. நான் வீட்டில் சமைச்சிட்டு தான் இருக்கேன், துணி துவைச்சிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே நீங்கள் தாழ்வுபடுத்தாமல் எந்த ஒரு தொழில் செய்தாலும் அதை எப்படி முன்னுக்கு கொண்டு போகிறது, எப்படி ஒரு பெரிய தொழில் அதிபராகிறது அப்படின்ற உங்களுடைய மனதில் நீங்கள் நினைக்க வேண்டும். அம்மாவா இல்லையா? எல்லாரும் இங்க எத்தனை பெண்கள் பிஸ்னஸ் செய்யுங்க, கைக்குங்க பிஸ்னஸ் செய்யுங்க. ஓகே, நீங்க செய்யற அந்த பிஸ்னஸ்க்கு நீங்க ஒரு சோஷியல் மீடியா வச்சிருக்கீங்களா? ஓகே, ஸோ இப்போ நான் கை தூக்க சொல்லும்போது சில பேர் வந்து இப்படி தான் தூக்குறீங்க. நான் கை தூக்க சொல்லும்போது கையை எவ்வளவுக்கு உயரமாக தூக்குறீங்களோ அவளுக்கு உயரமாக நீங்கள் போக முடியும் அப்படின்ற உங்கள் மனசில் நீங்கள் நினச்சிக்கணும். நீங்கள் ஏன் வெட்கப்படுறீங்க கை தூக்கிறதுக்கு? நீங்கள் செய்யறது ஒரு தொழில் இல்லையா? நான் ஏன் இந்த மாதிரி ஒரு தொழில் அதிபராக இருக்கிறேன்னா, எங்கள் அம்மா சுங்காய்பட்டாணியில் அப்பம் சுட்டு எங்களை வளர்த்தார்கள். காலை 3 மணிக்கு எழுந்திரித்து அந்த அப்பத்தை சுட்டு நாங்களாம் வந்து நான் 3வது படிக்கும்போது 4வது படிக்கும்போது எல்லாம் வீடு வீடாக போயிட்டு அப்பம் விற்றோம். வீடாக போய் அப்பம் விற்றோம். அந்த ஒரு தொழில் அதிபர் அந்த மாதிரி ஒரு இது நம்ம மனசுக்குள்ள ஊறிச்சு பாருங்க, ரத்தத்தில் ஊறுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நம்ம தொழிலை ரொம்ப பாசிட்டிவாக செய்யணும். எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் எங்கள் அம்மா வந்து படித்ததே இல்லை, படிக்காமையே 10 பிள்ளைகளை வளர்த்தார்கள். 10 பிள்ளைகளும் நன்றாக ஒவ்வொருத்தரும் பிஸ்னஸ் பர்சனாக இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் எங்கள் அம்மா இல்லையா? அவங்க படிக்கல அதனால நானும் படிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்க மாட்டாங்களா? இல்லை. ஸோ நாங்கள் எல்லாருமே எங்கள் அம்மா வந்து ஒரு பிஸ்னஸ் செஞ்சாங்க. அதனால தான் என்னுடைய மூத்த அண்ணன் வந்து டிரைவிங் ஸ்கூல் வச்சுருக்காங்க, 4வது அண்ணனும் டிரைவிங் ஸ்கூல் வச்சுருக்காங்க. என்னோட இன்னொரு அண்ணன் வந்து கான்ட்ராக்ட் வேலை தொழில் செய்கிறாரு. என் தம்பி வந்து கிறிஸ்தா எஜுகேஷன் குரூப், கிறிஸ்தா டெவலப்மெண்ட் அதை வந்து நடத்துகிறாரு. நான் 2008 சொந்தமாக இங்கிலீஷ்
அது வந்து யூகேலேருந்து வந்த ஒரு ஆங்கில ப்ராடக்ட். அந்த ஃப்ரென்ச்சைஸ். ஸோ ஐ எம் த மாஸ்டர் லைசன்சி ஃபார் பிங்கூஸ் இங்கிலீஷ் இன் மலேசியா. அந்த பிங்கூஸ் இங்கிலீஷ் இன்டர்நேஷ்னல் கிண்டர் கார்டன் ஒரு 10 மலேசியா பூரா நான் நடத்திட்டு இருக்கேன். இந்த ஒரு தொழிலை தான் நான் வந்து என்னுடைய 3வது மகள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு ரிட்டையர் ஆகலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கேன். ஆனால் இந்த மாதிரி எல்லாரும் அவங்கவுங்க தொழில் என்ன தொழிலை செஞ்சாலும் அந்த தொழிலில் உங்களுக்கு பேஷன் வேணும். பேஷன்னா உங்களுக்கு அது பிடிக்கணும். அது பிடிக்கலன்னா நீங்கள் செய்யறதுனால அது அர்த்தமே இல்லை. ஸோ அதை பிடிச்சி செய்யும்போது ரொம்ப கம்பீரமாக சொல்லணும், நான் இதை செய்கிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு சிலர் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, ஐயோ மலேசியாவில் நம்ம இன மக்கள் செய்யறதா, நிறைய பேர் தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படி இப்படின்னு அவங்களுக்குள்ளேயே அவங்க ஒரு தாழ்வு மனப்பான்மையை வச்சுக்கிட்டு அப்புறம் அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்க. அது தவறு. எல்லா மினிஸ்ட்ரியிலும் அங்கே உதவிகள் இருக்கின்றன. சச்சமன்று யாரோ சொன்ன மாதிரி தட்டுங்கள் திறக்கப்படும். நம்ம கேட்க மாட்டோமே, கேட்டால் தானே கிடைக்கும். சரி, உங்களுக்கு அந்த அளவுக்கு நுணுக்கங்களோ இல்லை உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சு உங்ககிட்ட கேளுங்க. உங்கள் பிள்ளைங்க இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட கேளுங்க. சோஷியல் மீடியாவில் பாருங்கள், நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் அந்த வாய்ப்புகளை நம்ம வந்து எடுத்துக்க மாட்டோம். என்ன ஒன்று சொல்கிறோம்னா கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் ஒரு லோன் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா அந்த லோன் ஏன் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றது கூட உங்களுக்கு தெரியாது. நிறைய பெண்கள் நம் மக்கள் சொந்த கம்பெனி கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க செய்வாங்க, வீட்டில் கேட்டரிங் பண்ணுவாங்க, பியூட்டி ப்ராடக்ட்ஸ் விற்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு SSN ஷரிகாத் சுரோஹான் ஜயா மலேசியாவில் ஒரு பதிவு செஞ்சுருக்க மாட்டாங்க. ஒரு பேங்க் வந்து உங்களுக்கு லோன் கொடுக்கணும்னா, இல்லை ஒரு கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு கிராண்ட் கொடுக்கணும்னா இதுதான் அவங்க கேட்பாங்க. அது இல்லைன்னா உங்களுக்கு சும்மா எடுத்து கொடுக்கறதுக்கு அவங்க மாமாவா மச்சானா இல்லை தானே கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் வாண்ட் டு கிவ் டு யூ. உங்களுக்கு அந்த தகுதி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சிறு தகுதிகளை நம்மளுக்கு தான் தேடி எடுத்து வச்சுக்கணும். ஸோ யூ ஹேவ் டு ரெஜிஸ்டர். SSMல ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணி அப்புறம் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். உங்கள் பேர் கொடுத்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு அப்படின்னு சொல்கிறது பிஸ்னஸ் இல்லை, அது வந்து வேறு மாதிரி. ஓகே, அந்த காலத்தில் ஓகே. இந்த காலத்தில் எல்லாமே இப்போ டிஜிட்டல் ஆகிருக்கு. யாரும் காசு கட்டுறாங்கன்னா QR கோட் ஸ்கேன் பண்ணுவாங்க. ஆமாவா இல்லையா? இப்போ உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் கம்பெனியில் இல்லைன்னா யார் ஸ்கேன் பண்ணி காசு கொடுக்க முடியாதா இல்லையா? அதனால நம்மளுடைய தகுதியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஸோ இன் அதர் வேர்ட்ஸ், உங்களுடைய பிஸ்னஸ் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் அது வந்து ஒரு கிராஃப்டிங்கா இல்லை சமையலா, என்ன ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் முதலில் அதை நல்லதாக பெருசாக நினச்சி பார்க்கறதுக்கு முன் பாருங்கள். நிறைய மலாய்க்காரர்கள் அவங்க வந்து இந்த தூக்கம் வைக்கிறாங்க தருமா, அந்த பிஸ்னஸை ஆன்லைனில் செஞ்சு மில்லியனராக இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? மில்லியனர். ஓகே, ஆனால் நம்ம வந்து கஷ்டப்பட்டு நிறையா முறுக்கு செய்கிறோம், என்னென்னமோ செய்கிறோம். ஆனால் அதை செஞ்சுட்டே தான் இருக்கிறோம். பக்கத்து வீட்டில் முறுக்கு செஞ்சாங்கன்னா நீங்களும் முறுக்கு செய்வீங்க. பக்கத்து வீட்டில் ஊதி பற்றி வச்சாங்கன்னா நீங்களும் ஊதி பற்றி வைப்பீங்க. யூ வாண்ட் டு பி அ கம்பெட்டிட்டர் டு யோர் நேபர். புதுசாக திங்க் பண்ணி பாருங்க. என்ன மாதிரி ஒரு பிஸ்னஸ்ஸு தினம் வேணுங்கிற ஒரு ப்ராடக்ட், ஒரு பொருளை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா அந்த பொருள் விற்பனை ஆகுமா இல்லையா? அந்த மாதிரி பெருசாக திங்க் பண்ணி வேறு மாதிரி வேறு லெவலில் நீங்கள் செய்யறதுக்கு முதல்ல நீங்கள் ஆசைப்படணும். உங்களுக்கு ஆசை இல்லைன்னா மற்றவங்க சொன்னால் அது வந்து இல்லை. உங்கள் கணவரோ இல்லை உங்கள் பிள்ளைங்களோ, அம்மா நீங்கள் இப்படி செய்யுங்கம்மா, இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் இப்படி இந்த பிஸ்னஸ் செய்ய அப்படின்னு சொல்லி நீங்கள் செஞ்சீங்கன்னா அது உங்களுடைய பேஷன் இல்லை. ஆமாவா இல்லையா? உங்களுக்கு நீங்கள் சொல்லணும்,
இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால தான் நான் இது வரைக்கும் ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன், அதாவது பாலர் பள்ளி பிள்ளைகளுக்காக வேணுங்கிற ஒரு ப்ராடக்ட் நான் 1979 கிண்டர்கார்டன் அவ்வளோதான். எந்த பரீட்சை செஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு கிண்டர்கார்டனில் தான் வேலை செய்வேன். அதனால நம்ம கிண்டர்கார்டன் பிஸ்னஸுக்கு ஒரு பெரிய ஊற்றுக்கோலாக மற்றவங்களுக்கு இருக்கும். நிறைய பேர் என்னை கேட்பாங்க, எப்படி ஒரு கிண்டர்கார்டன் திறக்கிறதுன்னு. ஐ கிவ் அட்வைஸ் ஃபார் ஃப்ரீ. ஏன்னா ஒரு ஃப்ரான்ச்சைஸ் வாங்கினா அந்த பேருக்காக நீங்கள் ராயல்ட்டி கட்டணும். ஆனால் நீங்கள் ஒரு கிண்டர்கார்டன் திறக்கணும், ஆனால் அதுக்கு வேணுங்கிற நாலேஜ் அதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கணும். திடீர்னு நான் கிண்டர்கார்டன் சொல்லி கொடுக்க போகிறேன் அப்படின்னு முடியாது. ஏன்னா உங்களுக்கு பிள்ளைங்கன்னா பிடிக்காது. பிள்ளைங்க நாட்டி பண்ணாங்கன்னா அடிக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுன்னா அந்த வேலை சரிப்பட்டு வராது. அதனால உங்களுக்கு என்ன பேஷனாக இருக்கோ அந்த வேலையை நீங்கள் செய்யறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யலாம். இன்னொரு விஷயம், 2018 நான் நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங், எத்தனை பேருக்கு நீங்கள் தெரியும் NLP தெரியாதா? சரி, நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம் அந்த கல்வியை போய் நான் கற்றுக்கிட்டு நிறைய பேர் இந்த NLP நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங்கை பாவித்து பிஸ்னஸ் செய்கிறாங்க. பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு மோட்டிவேஷனாக பயிற்சி தராங்க. ஸோ நான் அதை படிச்சுட்டு நான் என்ன செஞ்சேன்னா, இந்த NLP பிள்ளைகளுக்கு போய் சேர, பிள்ளைகள் அந்த NLP மூலமாக வளர்ந்தாங்கன்னா அவங்க பெரியார் ஆனோடனே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. ஸோ இந்த பிள்ளைகளுக்கு சேருவதற்கு நான் டீச்சர்களையும் பேரண்ட்ஸ் தாய் தந்தையர்களையும் பயிற்சி கொடுக்கறதுக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரொவைடர், HRDC அடியில் ட்ரைனிங் ப்ரொவைடராக இருக்கிறேன். ஸோ அதனால என்ன நடக்கும்னா, யார் பிள்ளைங்க வளர்க்க தெரியாமல் வளர்க்குறாங்களோ, இல்லை இந்த காலகட்டத்தில் ரொம்ப பிஸி, காலையில் போகிறவங்க ராத்திரி தான் வராங்க, பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றது தெரியாமல் இருக்கும்பொழுது அவங்களுக்கு இந்த கொஞ்சம் இருக்கிற டைமில் எப்படி பிள்ளைங்கக்கிட்ட பேசுறது. நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னா அவங்களுடைய பிரெயினில் எப்படி என்ன வார்த்தைகள் லாங்குவேஜ் பாவித்து கம்ப்யூட்டரை ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பயிற்சி கட்டுரை செஞ்சுட்டு இருக்கேன். அதிலிருந்து நான் என்ன செய்வேன்னா, ஒரு புத்தகமும் எழுதியிருக்கேன், இன்னர் பேரண்டிங், த மேஜிக் ஆஃப் இன்னர் பேரண்டிங் ஃபார் மாடர்ன் பேரண்ட்ஸ். ஸோ போன வருஷம் அந்த புத்தகத்தை லான்ச் பண்ணேன். இங்கிலீஷில் எழுதினேன், ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் தமிழ்லையும் எழுதிடுவேன். ஸோ வாட் ஹேப்பன் இஸ், இந்த ப்ரோக்ராம்னால அவங்க என்ன செய்ய முடியும்னா, வளரும் பிள்ளைகளை எப்படி எந்த மாதிரி பேசினா இந்த பிள்ளைகள் பேசி கேட்பாங்க, எப்படி டீச்சர்ஸுங்க ஒரு பாடத்தை கற்பிக்கும் போது எப்படி அந்த பிள்ளை எந்த மாதிரி சொல்லி கொடுத்தா அவங்க படிச்சுக்குவாங்க. ஏன்னா நம்ம எல்லாம் விஷுவல், ஆடிட்டரி, கினஸ்டாட்டிக் 3 மாதிரியான பீப்புள். ஒன்று நம்ம பார்வையில் படித்து தெரிஞ்சுக்கிறோம், இன்னொருத்தவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க, இன்னொருத்தவங்க செய்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நம்ம பார்வையில் படிக்கும் பிள்ளைகளை வெறும் பேச்சால் சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அதனால அவங்க போர் அடிச்சு போயிட்டு எனக்கு படிக்க இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நுணுக்கங்களையும் தெரிந்து கொள்வதால் ஒரு டீச்சரோ இல்லை ஒரு பேரண்ட்டோ அவங்களுடைய குழந்தை வளர்ப்புக்கு, குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான ஊன்றுகோலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் முதல்ல நீங்கள் உங்களுக்குள்ள மாற்றிக்கொள்ளணும். இது வரைக்கும் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், நம்ம எல்லாத்துக்கும் லிமிட்டிங் பிலீஃப் அப்படின்றது இருக்கு.
அப்படின்னா என்ன லிமிட்டிங் பிலீஃப்னா என்னால் முடியாது, என்னால் செய்ய முடியாது, அதை ஓட சொல்கிறாங்க. என்னால் முடியாது, என்னால் முடியாது அப்படின்ற செல்ஃப் டாக் நம்மளுக்குள்ளே நம்ம பேசிக்கிறோம் தெரியுமா? அது நம்மளுடைய ஆள் மனசில் ஸ்ட்ராங்காக போய் உட்காந்துரும். அப்போ நீங்கள் எதை பார்த்தாலும் எதை செய்யணும்னு தோணினாலும் அந்த ஆள் மனம் சொல்லும் உன்னால் முடியாது. ஸோ யூ ஆர் வாட் யூ பிலீவ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உண்மை. ஸோ அந்த என்னால் முடியாத தூக்கி எறிஞ்சிட்டு முடியும் பாட்டு கேட்டிருக்கீங்களா? உன்னால் முடியும் தம்பி தம்பி அப்படின்னு அந்த காலத்தில் ஒரு மோட்டிவேஷன் சாங். இப்போ கூட நீங்கள் உன்னால் முடியும் 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 அஃபர்மேஷன் மாதிரி இன்னைக்கு நான் இதை செய்ய போகிறேன் செய்துக்கிட்டேன் அந்த மாதிரி உங்களை எஃபர்ம் பண்ணிக்கிட்டு எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் முன்னுக்கு வர்றதுக்கு இன்னைக்குன்னா ராத்திரி 12 மணி வரைக்கும் இருக்கு. இப்பொழுது இந்த நொடியில் உங்களுடைய மைண்டில் சொல்லி முடிவு செய்து கொள்ளுங்கள். ஆல்ரைட்? ஓகே. ஸோ எல்லாரும் ஓகேயா? நான் சாப்பாடுக்கு அப்புறம் உங்களை தூங்குற மாதிரி பேசல இல்லை. என்னால் சற்று முன்பு பேசிய வித்யாசாகர் மாதிரி ஜோக் அடிக்க முடியல. ஓகே. ஸோ தட்ஸ் அபவுட் இட். உங்கள் எல்லாத்துக்கும் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் மேலும் ஓங்கி வரதுக்கு உங்களுடைய ஜஸ்ட் டெல் யுவர் செல்ஃப், உங்களால் தான் முடியும். உங்களுடைய குடும்பமோ இல்லை உங்களுடைய பிள்ளைகளோ சொல்லி உங்களால் செய்யணும்னு இல்லை, நீங்கள் செய்ய உங்களால் முடியும். நன்றி. இந்த